அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பார்த்திங்கன்னா வீட்லேயே 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கறி குழம்புக்கு நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பாருங்கள், அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் நம்ம மேக்ஸிமம் வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மாதிரி வாங்காதீங்க. அந்த மாதிரி மண் மேலே இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு உண்மையிலுமே உங்களுக்கு வந்து மாவு மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இன்றைக்கி 2 எடுத்துக்கிட்டேன். மேலே வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மண் போக மேலே வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம தோலை வந்து பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து, அதாவது உருளைக்கிழங்கு வந்து நம்ம நறுக்கிட்டு கழுவ போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி தோலை மட்டும் மேலே உரித்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி போட்டு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு வந்து நம்மளுக்கு நீளமாக நம்மளுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய நடுவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ரெண்டும் தாங்க நான் போடுறேன். இப்போ 2 உருளைக்கிழங்குனா 2 டீஸ்பூன் மாதிரி நம்ம எடுத்து அதை வந்து அந்த ரேஷியோவில் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குலுக்குங்க. அதாவது மேலே நோக்கி குலுக்காமல் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுடுங்க. 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கழுவாமல் நம்ம அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு போட்டிருக்கோம். இதை வந்து ஒரு சல்லடையில் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே வந்து கோட்டடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் பார்த்திங்கன்னா அந்த சல்லடையில் சலிக்கும் போது நம்மளுக்கு வந்து கீழே வந்து உளுந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே நம்மளுக்கு கோட்டிங் இல்லாத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வறுக்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், மேலே கோட்டிங் இல்லாத மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லைங்க. இது ஒன்லி 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கனால அப்போயே நம்ம ரெடிமேடாக உருளைக்கிழங்கு வாங்கி ரெடிமேடாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து வறுக்கிறேன். அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிடுங்க. போட்ட உடனேயும் கரண்டியை விட்டு கிண்ட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிம்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறிடலாம். இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்பவுமே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கலர் வந்தோடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு, பெப்பர், காரத்துக்கு சாட் மசாலா இல்லை மிளகாத்தூள் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி ஒரு மயனஸ் வச்சு ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஐஸ் வாட்டரில் வைக்கணும், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hour நாச்சும் ஆகிடும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.